ஸ்ரீ விஷ்ணு புராணம் 123ஆம் பகுதி கேசித்வஜ காண்டிக்ய விவாதம். முன்பு கூறியபடி குணங்களும் விபூதிகளும் விக்கிரகமும் உள்ள பகவான் தத்துவம் உணர்த்தும் சாஸ்திரத்தினாலும் யோகத்தினாலும் காணப்படுவார். இந்த இரண்டு ஞானமும் தான் அவரை அடைவதற்கு சாதனமாகும். ஆகையால் பிரம்மம் என்று சொல்லப்படும் சாஸ்திரங்களை நன்கு விசாரித்து யோகத்தில் அமர வேண்டும். யோகத்தில் இறங்கிய பிறகு அந்த தத்துவ சாஸ்திரத்தை நன்றாக திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அத்தகைய சுவாத்தியாய யோகங்கள் இரண்டும் நன்றாய் தேர்ந்தால் பரமாத்மா விளக்கமாக காணப்படும். அந்த பரமாத்மாவை காண்பதற்கு சாஸ்திர ஞானம் ஒரு கண், யோகம் மற்றொரு மேலான கண். பரபிரமமான பகவான் இந்த கண்களால் காணக்கூடியவரே தவிர இந்த இறைச்சியால் ஆன விழிகளால் காணக்கூடியவர் அல்லர் என்று பராசர முனிவர் கூறியதும் மைத்ரேய முனிவர் அவரை நோக்கி, பராசர மகானே, சகல ஆதார பூதனான பரமேஸ்வரனை நான் எதனால் காண முடியுமோ அத்தகைய யோகத்தை நான் அறிய விரும்புகிறேன். ஆகையால் அதை அடியேனுக்கு கூறியருள வேண்டும் என்று கேட்டார். மைத்ரேய முனிவரே, பூர்வத்தில் மகாத்மாவான காண்டிக்கிய ஜனகருக்கு கேசித்வஜன் கூறிய வகையில் அந்த யோகத்தை நான் தமக்கு கூறுகிறேன் என்றார் பராசர முனிவர். பிரம்ம முனிவரே, காண்டிக்கியர் என்பவர் யார்? கேசித்வஜர் யார்? யோகத்தை பற்றி அவர்களிடையே சம்வாதம் நேர்ந்தது எப்படி? அதை தாங்கள் கிருபை கூர்ந்து எனக்கு கூறியருள வேண்டும் என்று கேட்க பராசர முனிவர் கூறத் தொடங்கினார். தர்மத்வஜர் என்ற ஜனக மகாராஜா இருந்தார். அவருக்கு மிதத்வஜர் என்றும் கிருதத்வஜர் என்றும் குமாரர்கள் இருவர் இருந்தார்கள். கிருதத்வஜர் என்பவர் எப்பொழுதும் வேதாந்த விசாரணை செய்து கொண்டிருப்பார். அவருக்கு கேசித்வஜர் என்று புகழ்பெற்ற மைந்தர் உண்டானார். மிகத்வஜருக்கும் காண்டிக்கிய ஜனகர் என்ற புத்திரர் பிறந்தார். அந்த காண்டிக்கியர் கர்ம மார்க்கத்தில் நின்று பூமியை ஆண்டு வந்தார். கேசித்வஜரோ ஆன்ம வித்தையில் ஊன்றியவராய் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார். இப்படி இருக்க அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஜெயிக்க முயன்றனர். கேசித்வஜர் காண்டிக்கியரை ராஜ்யத்திலிருந்து துரத்தி விட்டார். காண்டிக்கியர் அற்பமான சேனை உடையவராக இருந்ததால் ராஜ்யத்தை விட்டு தம்முடைய அமைச்சர், புரோகிதர் ஆகியோருடன் பிறர் வரக்கூடாத ஒரு காட்டில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். ராஜ்யத்திலிருந்த கேசித்வஜரோ ஞானத்தை பற்றியவராய் பிரம்ம வித்தையில் இருந்து கொண்டே உபாசனைக்கு இடையூறு செய்யும் பாவங்களை போக்குவதற்காக பல யாகங்களை செய்து வந்தார். அவ்வாறு அவர் யாகம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சமயம் பிரவர்க்கியம் என்ற சடங்கில் அவிசுக்கு அவசியமான பாலை கொடுத்து வந்த அவரது பசுவை காட்டில் ஒரு புலி அடித்து கொன்றது. அதை அந்த அரசர் கேள்விப்பட்டு இதற்கு பிராயச்சித்தம் என்ன என்று ரித்விக்குகளை கேட்டார். அவர்கள் எங்களுக்கு தெரியாது, கச்சேருவை கேளுங்கள் என்றார்கள். அரசர் அதனால் கச்சேருவை கேட்க அவர் பார்கவரை கேளுங்கள் என்றார். அவர் எனக்கு தெரியாது, சுனக்கரை கேளுங்கள் என்றார். சுனக்கரை அரசர் கேட்க அவர், அரசே, இந்த காரியம் கச்சேருக்கோ எனக்கோ இந்த பூமியில் உள்ள மற்றொருவருக்குமோ தெரியாது. ஆனால் தம்மால் ஜெயிக்கப்பட்டு தமக்கு பகைவராக இருக்கும் காண்டிக்கிய ஜனகருக்கு தான் இந்த விஷயம் தெரியும் என்றார். அதை கேட்ட அரசர், முனிவரே, நான் இதை தெரிந்து கொள்வதற்காகவே என் பகைவனிடம் செல்கிறேன். அவர் என்னை கொல்வாராயின் யாக பலன் எனக்கு சித்திக்கும் இல்லை என்று நான் கேட்கும் பிராயச்சித்தத்தை கூறினால் யாகம் குறைவில்லாமல் நிறைவேற்றப்படும் என்று கூறி கிருஷ்ணாஜீனம் தரித்தபடி ரதத்தில் ஏறி காண்டிக்கியர் இருக்கும் இடம் தேடி சென்றார். காண்டிக்கியரோ தம் பகைவர் தம்மை தேடி வருவதைக் கண்டு கோபத்தால் கண்கள் சிவக்க தம் வில்லை வளைத்து நாணேற்றி கொண்டு கேசித்வஜரை நோக்கி, அடா, நீ கிருஷ்ணாஜின கவசத்தை அணிந்து கொண்டு யோகியனை போல் இங்கு வந்து என்னை கொல்ல பார்க்கிறாய். நாம் கிருஷ்ணாஜீனம் தரித்திருப்பதால் நம்மை அவன் அடிக்க மாட்டான் என்று எண்ணிவிட்டாய். மூடனே, மான்களின் உடலில் இந்த கிருஷ்ணாஜீன கவசம் இல்லையோ? அத்தகைய மான்களை நீயும் நானும் எத்தனை அம்புகள் எய்து கொன்றிருக்கிறோம். ஆகையால் உன்னை போன்றவனை அடிக்க இந்த கிருஷ்ணாஜீனம் தடையாகாது. நீ என் அரசை கைப்பற்றிய பகைவன். ஆகையால் நீ யாகத்தில் இருந்தாலும் உன்னை கொல்வேன்.
என்னிடமிருந்து நீ உயிரோடு மீள மாட்டாய் என்றார் காண்டிக்கியர். அதை கேட்டதும் கேசித்வஜர் அமைதியான குரலில், காண்டிக்கியரே, நான் இப்போது உம்மிடம் ஒரு தர்ம சந்தேகம் கேட்க வந்தேனே அன்றி உம்மை கொல்வதற்கு வரவில்லை. இதைத்தாம் யோசித்து உமது கோபத்தையாவது விட்டுவிடும், அல்லது என் மீது உமது பானத்தையாவது விட்டுவிடும் என்றார். அதை கேட்டு காண்டிக்கியரின் அமைச்சர் புரோகிதர் முதலியோர் இரகசியமாக சத்ரு கைவசத்தில் வந்தவுடன் அவனை கொல்வது அவசியம். அந்த பகைவன் அழிந்தால் இந்த பூமி முழுவதும் நமது கைவசமாகும் என்றார்கள். அவர்கள் கூறியதை கேட்ட காண்டிக்கியர் அவர்களை பார்த்து, நீங்கள் கூறியது சரிதான். பகைவனை கொன்றால் பூமி நமக்கு சுவாதீனமாகும். அவனை கொல்லாவிட்டாலோ நமக்கு மேல் உலகம் சுவாதீனப்படும். அவனுக்கு பூமி கைவசத்தில் இருக்கும். இந்த உலக வெற்றியை விட மேலும் வெற்றியே சிறப்புடையது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை சிறிது காலம்தான், மேலுலக வாழ்க்கையோ நீடித்திருப்பது. ஆகையால் என் பகைவனை நான் கொல்லாமல் அவன் கேட்கும் கேள்விக்கு பதில் கூறுவதே நல்லதாகும் என்று கூறிவிட்டு கேசித்வஜரை வரவேற்று, நீர் கேட்க வேண்டிய கேள்வியை கேளும், எனக்கு தெரிந்தவரை நான் உமக்கு பதில் கூறுகிறேன் என்றார். கேசித்வஜர் யாகத்திற்கு உபயோகமான பசு இறந்த செய்தியை கூறி அதற்குரிய பிராயச்சித்தத்தை பற்றி கேட்டார். காண்டிக்கியரும் சாஸ்திர விதிப்படியான பிராயச்சித்தத்தை கூறினார். தமது சந்தேகம் தீர்ந்தவுடன் கேசித்வஜர் காண்டிக்கியரிடம் விடைபெற்று யாகசாலைக்கு சென்றார். விதிப்படி கிரியைகளை செய்து யாகத்தை நிறைவேற்றி அவபிரத ஸ்நானம் செய்து செய்ய வேண்டியவற்றை எல்லாம் செய்தும் பின்வருமாறு யோசிக்கலானார். நாம் நமது யாகத்திற்கு வந்த பிராமணரை எல்லாம் வழிபட்டோம், ரித்விக்குகளுக்கு சன்மானம் அளித்தோம், யாசகர்களுக்கு தானம் செய்தோம். இப்படி உலகத்திற்கு ஒப்புரவான காரியத்தை நாம் தக்கபடி செய்திருந்தும் நம்முடைய மனம் ஏன் செய்ய வேண்டியதை செய்யாததை போல் குறை கொண்டிருக்கிறது என்று சிந்தித்தார். பிறகு, ஓஹோ, நாம் எல்லாம் செய்தும் நமக்கு பிராயச்சித்தத்தை உபதேசித்த காண்டிக்கியருக்கு குருதட்சிணையை கொடுக்காமல் போனோம் அல்லவா என்று நினைத்து கொண்டு கேசித்வஜர் மீண்டும் தமது தேரில் ஏறி காண்டிக்கியர் வசிக்கும் காட்டிற்கு சென்றார். மீண்டும் தம்முடைய பகைவன் எதிரில் வருவதை கண்டதும் காண்டிக்கியர் தம்முடைய ஆயுதத்தை கையில் ஏந்தி நின்றார். அதை கண்டதும் கேசித்வஜர் காண்டிக்கியரை நோக்கி, ஓ மகானுபாவரே, நான் உமக்கு தீங்கு செய்ய வரவில்லை, கோபிக்க வேண்டாம், உமக்கு குருதட்சிணை கொடுக்கவே வந்தேன் என்றார். அதனால் காண்டிக்கிய ஜனகர் மறுபடியும் தமது அமைச்சரிடம் எதை கேட்கலாம் என்று ஆலோசித்தார். அதற்கு அமைச்சர், அவனது ராஜ்யம் முழுவதையும் உமக்கு குருதட்சிணையாக கொடுத்து விடும்படி கேளும். புத்திசாலிகள் சமயம் வாய்த்தபோது தம்முடைய சேனைகளுக்கு துன்பமில்லாமல் ராஜ்யத்தை சம்பாதிப்பார்கள் என்றார். ஆனால் காண்டிக்கியர் சிரித்து கொண்டே, அமைச்சரே, சிறிது காலமே நிற்கத்தக்க ராஜ்யத்தையா என்னை போன்றோர் விரும்புவார்கள்? நீங்கள் அனைவரும் பொருளை சம்பாதிக்கும் அமைச்சர்கள் அல்லவா? இந்த சம்சாரத்திலே பரமார்த்தம் எது, அது எப்படி கிடைக்கும் என்ற விஷயத்தில் நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்கள். ஆகையால் நீங்கள் கூறியது சரிதான் என்று அவர்களிடம் கூறிவிட்டு கேசித்வஜரிடம் வந்த, ஐயா, தாம் அவசியம் குருதட்சிணை கொடுக்கத்தான் வேண்டும் என்று நினைக்கிறீரா என்றார். அதற்கு அவர் ஆம் என்றவுடன் அவரை பார்த்து, அப்படியானால் நீர் ஆன்ம ஞான வித்தையில் தேறிய வராகையால் எனக்கு நீர் குருதட்சிணையாக சம்சார கிளேச போக்கத்தக்கதான அந்த ஞானத்தை கூற வேண்டும் என்றார். 123ஆம் பகுதி நிறைவடைந்தது.